தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு புதிதாக சேர்ந்த ஒரு மாணவரை நம் பள்ளி UDash Plus இணையதளத்தில் எவ்வாறு இம்போர்ட் பண்ணுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் UDash Plus என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது udashplus.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப இங்க பாத்தீங்கன்னா மேல லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. இதுல செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். இதுல நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு, அதை தேர்ந்தெடுங்க. அடுத்து கோ என்பதை தேர்ந்தெடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஆரஞ்சு வண்ணத்துல லாகின் அப்படின்னு இருக்கும். அந்த பொத்தானை அழுத்துங்க. இங்கு யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல நாம் பள்ளியுடைய 11 இலக்க UDash என பதிவு செய்து கொள்ளுங்கள். பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கு UDash Plus இணையதளத்துக்கு என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே பாத்தீங்கன்னா இங்க எண்கள் எழுத்துக்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த கேப்சாவை இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும். அதை அழுத்துங்க. இப்ப லாகின் இந்த பொத்தானை அழுத்துறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் அகாடமிக் இயர் 2025-26 அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. இப்ப உங்க பள்ளியோடைய தகவல் காட்டப்படும். கீழே க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்ப இந்த பக்கத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஷன் அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. அது கீழே இரண்டாவதாக இம்போர்ட் மாடியூல் அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. இங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட் வித்தின் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். நம்முடைய மாநிலத்திலேயே வேறொரு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இம்போர்ட் வித்தின் ஸ்டேட் என்ற பகுதியை பயன்படுத்தி அந்த மாணவரை நம் பள்ளிக்கு இம்போர்ட் செய்யலாம். அதுக்கு அடுத்தது இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். இப்போ வெவ்வேறு மாநிலத்திலிருந்து நம் மாநிலத்துக்கு நம் பள்ளிக்கு ஒரு மாணவரை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட் என்ற பகுதியின் மூலமாக அந்த மாணவரை நம் பள்ளிக்கு இம்போர்ட் செய்யலாம். அதற்கு அடுத்தது டிராபாக்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ முதல் பகுதி இம்போர்ட் வித்தின் ஸ்டேட், இம்போர்ட் அவுட் சைட் ஸ்டேட், இந்த ரெண்டாவது பகுதி. இந்த முதல் பகுதி இரண்டாவது பகுதி இந்த ரெண்டு பகுதியிலிருந்தும் நம்ம ஒரு மாணவரை தேடும் பொழுது அந்த மாணவருக்கு நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த மாணவர் டிராபாக்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் என்ற மூன்றாவது பகுதியிலிருந்து அந்த மாணவரை நாம் கண்டறிந்து நம் பள்ளிக்கு இம்போர்ட் செய்து கொள்ளலாம். அடுத்து வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு, அதாவது நம் மாநிலத்திலேயே வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு புதிதாக சேர்ந்த ஒரு மாணவரை நம் பள்ளிக்கு இம்போர்ட் பண்ணுவதற்கு முதல் பகுதியான இம்போர்ட் வித்தின் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். அது கீழே கோ அப்படின்னு இருக்கும். அந்த பொத்தானை அழுத்துங்க. இதுல ஸ்டூடெண்ட் பென் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பென்னா பெர்மனன்ட் எஜுகேஷன் நம்பர். அதுதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம எம்இஸ் வலைதளத்துல எம்இஸ் நம்பர் எப்படி கொடுப்போமோ அது போல இந்த UDash Plus இணையதளத்துல பென் அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேர் பெர்மனன்ட் எஜுகேஷன் நம்பர். அந்த நம்பர் அந்த மாணவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு அவரோட டேட் ஆஃப் பர்த்தை பதிவு செஞ்சுட்டு கோ கொடுத்தீங்கன்னா அந்த மாணவரை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த மாணவருக்கு பென் நம்பர் தெரியல அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா சர்ச் பை பென் அப்படின்னு இருக்கும். கெட் பென் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு இருக்கும். அந்த பொத்தானை அழுத்துங்க. இப்ப ஆதார் நம்பர் கேட்கும். இப்ப அந்த மாணவருடைய ஆதார் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இயர் ஆஃப் பர்த், அந்த மாணவருடைய பிறந்த வருடத்தை மட்டும் தேர்வு செய்யுங்க. இல்லைன்னா அந்த கட்டத்துல தட்டச்சு செய்யுங்க. இப்ப பிறந்த வருடத்தை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே சர்ச் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும். அதை அழுத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா கீழே ஸ்டூடெண்ட் பென் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த மாணவருடைய பென் நம்பர் கொடுத்திருப்பாங்க. இந்த நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் பக்கத்துல பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அவருடைய
பிறந்த தேதி உங்களுக்கு காட்டப்படும். அதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது போல ஒரு மாணவருடைய பென் நம்பர் தெரியல அப்படின்னா இந்த கெட் பென் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற பொத்தானை அழுத்திட்டு அவருடைய ஆதார் நம்பரை பதிவு செஞ்சு அவருடைய அந்த மாணவருடைய பென் நம்பரை கண்டறிந்து கொள்ளுங்கள். அடுத்து மேல இருக்கக்கூடிய பெருக்கல் குறி அழுத்துங்க. இப்ப ஸ்டூடெண்ட் பென் அப்படின்னு இருக்கும். இந்த கட்டத்துல அவருடைய பென் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். இந்த கட்டத்துல அந்த மாணவருடைய டேட் ஆஃப் பர்த்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த கேலண்டரை தேர்வு செய்யுங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருடம் காட்டப்படும். இந்த வருடத்தை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க தேவையான வருடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு மாதம் காட்டப்படும். இப்ப அந்த மாணவருடைய பிறந்த மாதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அந்த மாதத்துக்குரிய நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்ப அந்த மாணவருடைய பிறந்த தேதி உங்களுக்கு காட்டப்படும். இதுல முதலாவதா இருக்கிறது டேட்டு, அடுத்து மந்த், அடுத்து இயர். இந்த வரிசையில தான் உங்களுக்கு காட்டப்படும். இது சரியா இருக்கா என்பதை உறுதி செய்து பின்பு கோ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்துல டிராப் பாக்ஸ் எண்ட் செஷன் அப்படின்னு இருக்கும். இது பச்சை வண்ணத்துல இப்படி காட்டப்படணும். இப்படி காட்டப்பட்டுச்சுன்னா தான் அந்த மாணவரை நம் பள்ளிக்கு வந்து இம்போர்ட் பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். இங்க அதே கொடுத்திருப்பாங்க. இங்க பச்சை வண்ணம் எலிஜிபிள் டு இம்போர்ட் அப்படின்னு அர்த்தம். சிவப்பு வண்ணம் நாட் எலிஜிபிள் டு இம்போர்ட் அப்படின்னு அர்த்தம். இது சிவப்பு வண்ணத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய வட்டாரத்துல, அதாவது பிளாக் ஆபீஸ்ல MIS கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இப்ப இந்த மாணவருக்கு இது போல நாட் எலிஜிபிள் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த மாணவரை நம் பள்ளிக்கு இம்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இப்ப இந்த மாணவருக்கு எனக்கு பச்சை வண்ணத்தை டிராப் பாக்ஸ் அப்படின்னு காட்டப்படுது. அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட் பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுல அந்த மாணவருடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், பெர்மனன்ட் எஜுகேஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் ஸ்டேட் கோடு, மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், ஆதார் நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே போல ஆதார்ல அவரோட பெயர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. சரி, அதுக்கு அடுத்தது இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ஸ்கூலிங் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே எலிஜிபிள் கிளாஸ் ஃபார் அட்மிஷன் அப்படின்னு இருக்கும். அந்த மாணவரை நம் பள்ளியில எந்த வகுப்புல சேர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப இதுலயும் உங்களுக்கு வந்து வேற வகுப்பு காட்டுச்சு அப்படின்னா நீங்க MIS கோஆர்டினேட்டரை தொடர்பு கொண்டு அந்த விவரத்தை சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த வகுப்பை மாற்றி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் ஸ்கூலிங் டீடைல்ஸ். அவர் வந்து சென்ற வருடம் எந்த வகுப்பு எந்த பள்ளியில படிச்சாரு அதோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் எந்த வகுப்பு படிச்சாரோ அந்த கிளாஸ், அகாடமிக் இயர், ஸ்கூல் நேம், யூடைஸ் கோட், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பிளாக், இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். இதெல்லாம் சரியா இருக்கா என்பதை உறுதி செய்த பின்பு இப்ப கீழே வாங்க. இப்ப இம்போர்ட் டு 2025-26 இதுல இம்போர்ட் கிளாஸ் அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அங்க கொடுத்திருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு எலிஜிபிள் கிளாஸ்ல கொடுத்திருப்பாங்க. அந்த வகுப்பு தான் இங்கே உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கு அடுத்தது இம்போர்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். இப்ப நம் பள்ளியில அந்த மாணவர் எந்த செக்ஷன்ல வந்து சேர்க்கப்படுகிறாரோ அந்த செக்ஷனை நம்ம தேர்வு செய்யணும். இப்ப செக்ஷனை தேர்வு செஞ்சுட்டேன். அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் அட்மிஷன். அந்த மாணவர் நம் பள்ளியில எந்த நாள் வந்து நம்ம பள்ளியில வந்து சேர்ந்தாரோ அந்த டேட் ஆஃப் அட்மிஷனை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப டேட் ஆஃப் அட்மிஷனை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இம்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு இம்போர்ட் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப இந்த மாணவரை நம் பள்ளிக்கு இம்போர்ட் பண்ணலாமா, இப்ப முந்தைய வகுப்பு என்ன, தற்பொழுது செய்யக்கூடிய வகுப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு காட்டப்படும். இது சரியா இருக்கா என்பதை உறுதி செய்த பின்பு கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஸ்டூடெண்ட் சக்சஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ ஓகே கொடுங்க. இப்ப இம்போர்ட் பண்ண அந்த மாணவரை பார்ப்பதற்கு மறுபடியும் இம்போர்ட் மாடூல் அதை தேர்வு செய்யுங்க. இதுல வியூ சம்மரி அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா இப்ப இம்போர்ட் பண்ண அந்த மாணவருடைய விவரங்கள்லாம் உங்களுக்கு இங்கே காட்டப்படும். இதுல பேசிக் டீடைல்ஸ், ஸ்டூடெண்டோட பென் நம்பர், அடிஷனல் டீடைல்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். அடுத்து இம்போர்ட் பண்ண இந்த மாணவன் வந்து நம் பள்ளியில சரியான வகுப்புல சரியான பிரிவுல
சேர்ந்திருக்காரா என்பதை பார்ப்பதற்கு ஸ்கூல் டேஷ்போர்ட் போங்க. இதுல எந்த வகுப்புல நீங்க வந்து அந்த மாணவரை சேர்த்தீங்களோ அந்த வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கங்க. இந்த வகுப்புக்கான பிரிவை தேர்ந்தெடுத்துக்கங்க. அதுல இறுதியா பாத்தீங்கன்னா வியூ மேனேஜ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப அந்த வகுப்புக்கான பிரிவுல அனைத்து மாணவர்கள் பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும். இதுல பாத்தீங்கன்னா எந்த மாணவரை நீங்க இம்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாணவர் பெயருக்கு நேரா பென் நம்பர் கீழே பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் அப்படின்னு உங்களுக்கு பச்சை வண்ணத்துல காட்டப்படும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாணவர் நம் பள்ளியில சரியான வகுப்புல சரியான பிரிவுல வந்து இம்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான் நண்பர்களே. இது போல நம் பள்ளி யூடேஸ் பிளஸ் இணையதளத்தில் இம்போர்ட் பண்ணிக்கங்க. இப்ப சில மாணவர்களுக்கு பென் நம்பர் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவர்களுக்கு வந்து எவ்வாறு வந்து நம் பள்ளிக்கு இம்போர்ட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப மறுபடியும் இம்போர்ட் மாடூல் அதை தேர்வு செய்யறேன். இப்ப இதுல நம் மாநிலத்திலேயே அந்த மாணவர் வேறொரு பள்ளியில இருக்காரு, அதனால இந்த வித்தின் ஸ்டேட் அப்படின்றத தேர்வு செய்து கொள்கின்றேன். அதுல கோ அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுக்கிறேன். இதுல அந்த மாணவருக்கு பென் நம்பரை நான் வந்து கண்டறியணும். அதற்கு கெட் பென் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அதை அழுத்துறேன். இப்ப அந்த மாணவருடைய ஆதார் நம்பர், இயர் ஆஃப் பர்த் இது ரெண்டையும் பதிவு செய்யறேன். பின்பு சர்ச் என்ற பொத்தானை அழுத்துறேன். இப்ப நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு உங்களுக்கு வருது. இப்போ ஓகே கொடுங்க. இப்ப இந்த மாணவருக்கு பென் நம்பரை கண்டுபிடிக்க முடியல. இப்ப பெருக்கல் கொடுங்க. இப்ப மறுபடியும் நீங்க இம்போர்ட் மாடலுக்கு போங்க. இதுல மூன்றாவதாக இருக்கக்கூடிய டிராப்பாக்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த மூன்றாவது பகுதியில் கோ அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த மாணவர் வந்து கடந்த வருடம் எந்த பள்ளியில படிச்சாரோ அந்த பள்ளியோட யூடேஸ் கோடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல பதிவு செய்யலாம். இப்ப யூடேஸ் கோடு தெரியல அப்படின்னா இப்ப ஸ்டேட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்யுங்க. தமிழ்நாடு. அடுத்து டிஸ்ட்ரிக்ட், அதை தேர்வு செய்யுங்க. அடுத்து பிளாக், இந்த பிளாக்கை தேர்வு செய்யுங்க. இப்ப பிளாக் வந்து உங்களுக்கு தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஸ்கூலை தேர்வு செய்யுங்க. இப்ப சர்ச் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப அந்த பள்ளியில எந்தெந்த மாணவர்லாம் டிராப்பாக்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இதுல அந்த மாணவர் பெயர் இருக்கா, கண்டிப்பா அந்த மாணவருடைய பெயர் வந்து உங்களுக்கு காட்டப்படும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த மாணவரை எவ்வாறு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க கடைசி கட்டத்துல இம்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்ப சில நேரத்துல அந்த மாணவருடைய பெயர் வந்து இங்கேயும் உங்களுக்கு காட்டப்படல அப்படின்னா இப்ப அந்த மாணவருடைய பெயர் வந்து இங்கேயும் உங்களுக்கு காட்டப்படல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க. இப்ப ஸ்கூல் நேம், அந்த மாணவர் முன்னர் படித்த அந்த பள்ளியோடைய யூடேஸ் கோடு, பள்ளியோட பெயர் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது பக்கத்துல ஸ்கூல் கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், ஹெட் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஹெட் மாஸ்டருடைய பெயர், அது கீழே டெசிக்னேஷன், அது கீழே கான்டாக்ட் நம்பர். இப்ப ஹெட் மாஸ்டருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருப்பாங்க, இதுல தொடர்பு பண்ணி நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வியூ எம்ஐஎஸ் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அது கீழே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ஐஎஸ் நேம், இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரோட நேம் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, அதுக்கு நேரா டிஸ்ட்ரிக்ட் எம்ஐஎஸ் ஓட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருப்பாங்க, இதுல நீங்க தொடர்பு பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளாக் எம்ஐஎஸ் நேம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, அவருடைய பெயர், பிளாக் எம்ஐஎஸ் ஓட கான்டாக்ட். இப்ப பிளாக்ல வந்து எம்ஐஎஸ் ஓட கோஆர்டினேட்டர் நேம் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருப்பாங்க. முதல்ல நீங்க வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிளாக் எம்ஐஎஸ் அப்படின்றவர்கிட்ட நீங்க இந்த போன் நம்பரை பயன்படுத்தி அவர்கிட்ட வந்து நீங்க தகவலை சொல்லலாம். அவர் உங்களுக்கு வந்து சரியா பதில் அளிக்கல அப்படின்னா
அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ஏஎஸ் கோஆர்டினேட்டர் அவர்கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். இந்த 3 பேர்கிட்ட யாருனாச்சும் ஒருத்தர்கிட்ட நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாணவரை டிராப் பாக்ஸுக்கு அனுப்பிச்சிருவாங்க. டிராப் பாக்ஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எப்பொழுதும் போல நம்ம பென் நம்பரை கண்டறிந்து அந்த மாணவரை நம் பள்ளிக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல உங்களுக்கு பென் நம்பரை சர்ச் பண்ணும் பொழுது ஸ்டூடெண்ட் டேட்டா நோ ஃபவுண்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க இது போல பிளாக் எம்ஏஎஸ் கோஆர்டினேட்டர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் எம்ஏஎஸ் கோஆர்டினேட்டரை தொடர்பு கொண்டு அந்த மாணவரை நம் பள்ளிக்கு இம்போர்ட் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல வேறு பள்ளியிலிருந்து நம் பள்ளிக்கு புதிதாக சேர்ந்த ஒரு மாணவரை நம் பள்ளி UDS Plus இணையதளத்தில் அந்த மாணவருடைய பெர்மனன்ட் எஜுகேஷன் நம்பர் என்று சொல்லக்கூடிய பென் நம்பரை பயன்படுத்தி நம் பள்ளிக்கு அந்த மாணவரை இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.